அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பை பற்றி தாங்க. ஜோதிட கணிப்பு, அதாவது 75 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள மீன ராசிக்கு அடிக்க போகிற நவபஞ்ச ராஜயோகமானது மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? இந்த நவபஞ்ச ராஜயோகமானது அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாகவும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ராஜயோகத்தை உருவாக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, இந்த நவபஞ்ச ராஜயோகமானது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையுடன் செயலாற்றினால் அனைத்து காரியத்திலையுமே உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்த எதிரிகள் செய்த சூழ்ச்சியை நீங்கள் இந்த காலத்தில் முறியடிச்சிடுவீங்க. சுப காரியங்கள் நடைபெறுவதில் சில தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கப்பெறுவீங்க. புதிதாக முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நன்றாக யோசித்து அதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறுங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவே இருக்கும். அதனால் புதிய பொருட்களை வாங்குறதுல நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே காட்டுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் புத்தி சாதுரியம் காரணமாக சுமூகமாக தீர்த்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வழிவகை செய்வீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கு. வேலையில் அதிக கவனம் செலுத்தி செய்வதன் மூலமாக உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தொழிலில் இருந்து வந்த போட்டிகளை சமாளித்து விடுவீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு சாதகமான காலமாகவே திகழப்பெறப் போகிறது. தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அடியோடு முறியடைத்து விடுவீங்க. அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடையுங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதோடு அனுகூல பலன்களையும் சேர்த்து உங்களுக்கு தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உற்சாகம் நிறைந்து காணப்படுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி உறவினர்களால் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அவை அனைத்துமே நீங்கி ஒற்றுமையுடனும் அன்போடும் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் பெரியவர்களினுடைய அறிவுரைப்படி கேட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா அந்த செயலில் உங்களால் நிச்சயம் வெற்றியை காண முடியும். அதே மாதிரி சாதகமான பல வகைகளில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடைபெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வரவையும் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நவபஞ்ச ராஜ யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பணி இடத்துல இருந்து வந்த அனைத்து வித டென்ஷன், தலைவலி மற்றும்
பிரச்சனைகள் இவை அனைத்துமே விளக்க ஆரம்பிச்சிடும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக பணிகளை நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பால் வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழில்துறை முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த லாபம் தக்க சமயத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய உங்களின் எண்ணம் அனைத்துமே ஈடேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலத்தை நீங்கள் உங்களுடைய வியாபார விரிவாக்கத்திற்கும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலமாக திகழப்போகிறதுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். அப்படி போனீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமைய பெறுங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்த செயல்கள் அனைத்திலையுமே வெற்றி காண்பீங்க. பொருளாதார வரவு அதிகமாகவே தென்படுதுங்க. அதனால சேமிப்புகள் உயர்வதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. இதன் காரணமா உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைய செய்யும். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உடலளவிலும் மனதளவிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மேன்மை இவை அனைத்துமே உண்டாக காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு திடீரென வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதன் காரணமாக நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கைகூடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பணியிட மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையே தென்படுதுங்க. உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாள் கனவு நினைவாவதற்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வெளியூர் அல்லது தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் உடைமைகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பயணங்களாகவே இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை விரட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தைரியமாக சமாளித்து வெளிவருவீங்க. வீட்டிற்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சிலருக்கு திருமணங்கள் தள்ளி போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் சுபமாகவே முடியும். அதே மாதிரி வேலையில் அதிக அளவு கவனம் செலுத்துவதன் மூலமாக உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால உயர் அதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுது. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலை அல்லது வியாபாரத்தை விரிவாக்குவதற்கான முயற்சிகள் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாகவே நடைபெறுங்க. என்றோ செய்த முதலீட்டிற்கு இந்த காலத்தில் பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலம் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே நகர்ந்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும். அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பேச்சு குறைத்து கொள்வது நலம்ங்க. அதே மாதிரி வாங்கிய கடனையும் சீக்கிரமாகவே அடைத்து விடுவீங்க. புதிதாக வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை பொறுமையுடன் நீங்கள் பொறுமையான அணுகுமுறையின் காரணமாக எளிதில் சமாளித்து விடுவீங்க.
வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையே பெரும்பாலும் காணப்படும். அதனால் தேவையில்லாமல் பயமோ கவலையோ கொள்ள தேவை கிடையாதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்குரிய அனைத்து கனவுகள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் அப்படின்னு கூட இந்த காலத்தில் சொல்லலாம். அதற்குரிய லாபமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும்.